நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை கொடுத்துருக்காருப்பா. அவர் சொல்கிறாரு, அவர் நெறிந்த நாணலை முறிப்பதில்லை. மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் இதை பார்க்குறோம். அவர் நியாயத்திற்கு ஜெயங்கடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறாராம். ஒரு நியாயம் உண்டு. நீ விசுவாசிக்கிற விசுவாசத்துக்கு அவர் பதிலளிக்கிறவராய் கடந்து வந்திருக்கிறார். அவருடைய ஜனங்கள், யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு போனாலும் புறஜாதியாக இருந்த நம்மை அவருடைய நாமத்தின் நிமித்தம் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டபடியினாலே அதில் ஒரு நியாயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணல், நம்முடைய ஆத்மா பாவ சரீரத்துக்குள்ளே நெறிந்து போய் கிடக்குது. தண்ணீர் இல்லை, பரிசுத்த ஆவி இல்லை. தண்ணீர்னு சொன்னால் பரிசுத்த ஆவி. வறண்டது விடாய்த்ததுமான நிலத்திலிருந்து உன் ஆத்மா நெறிந்த நாணலை போல கதறிக்கிட்டு இருக்குது. உணரத்தக்கவன் யார்? அறியத்தக்கவன் யார்? இதுதான் இந்த காலத்தில் கர்த்தர் கொடுக்குற பெரிய காரியம். அவர் சொல்கிறாரு, ஏசாயா 42:1, இதோ இயேசு கிறிஸ்துவை கையை காட்டி பிதா சொல்லுகிற ஒரு காரியம், நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் அனுப்புகிற உலகத்துக்கு, இன்னும் நான் தெரிந்து கொண்டவரும். இந்த நெறிந்த நாணலை முறியாமல் அதை மறுபடியும் துளிர்க்க பண்ணுகிற அனுபவம். நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புற ஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த நியாயம் உன் ஆத்மாவை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். சரி, ஏசாயா 32:15 வாசிச்சிங்கன்னா, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். வறண்ட நிலம், வனாந்திரம், நீரூற்று இல்லை, தண்ணீர் இல்லை, நாணல், நெறிந்த நாணலாக இருக்குது. தண்ணீர் இல்லாத நிமித்தம் ஆத்மா வனாந்திரமாகவே இருக்கும், பாவ சரீரம். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். அல்லேலூயா. அதுதான் நியாயம். அதை செய்கிறது தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. வேறு எதுக்கும் இல்லை. உன்னுடைய பாவ மாம்ச சரீரத்தை நீ நீக்கி போட்டு அவரை அணிந்து கொள்ளும்படி, அவருடைய மாம்சத்தை இரத்தத்தை உடையவனாய் நீ மாறும்படிக்கு அந்த நியாயத்தை வெளிப்படுத்தும்படி வந்திருக்கிறாரு. ஆகவே தான் இந்த பூமியிலே பழைய வாழ்க்கையில் காணப்பட்ட செழிப்பான வயல்வெளிகளெல்லாம் இப்போ காடாக எண்ணப்பட்டுரும். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிடும். 32:16 பார்க்குறோம், வனாந்திரத்தில் நியாயம் வாசமாக இருக்கும். அந்த பழைய மனுஷனாகிய ஆதாமை கலைந்து போட்டு புதிய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள பிரியப்படுகிற எல்லாருக்குள்ளும் இந்த நியாயம் விளங்கும். அதாவது நெறிந்த நாணலை அவர் மறுபடியும் உயிர்ப்பிக்கும்படிக்கு அதான் நியாயம். அது உள்ளே இருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. உனக்கு புது இருதயத்தை தர்றாரு, புது ஆவியை கொடுக்குறாரு, உன்னை புது மனுஷனாக இருக்கிறாரு. உன்னுடைய சிந்தை எல்லாம் அவருடைய சிந்தையாக மாற்றப்படுது. இதை வாஞ்சிக்கத்தக்கவன் யார்? இதுதான் இந்த காலத்தில் தேவன் கொடுக்குறாரு. உணர்வுள்ளவன் யார்? இப்படி இருந்தால் ரட்சிக்கப்படுவோம். இதான் ரட்சிப்பு. வெறும் ஞானஸ்தானம் மட்டும் இல்லை, சபையில் இருந்தால் போதாது பரலோகம் போயிடுவேன்னு சொல்கிறதுக்கு. அது அத்தாச்சியே அல்ல. அங்கே செழிப்பான வயல்வெளியில் நீதி தங்கி தரிக்கும். இந்த நீதியும் நியாயமும் நமக்குள்ளே வந்து தங்கி தரிக்கும்படிக்குத்தான் இதான் குமாரனை அனுப்பப்பட்ட அனுபவம். இதுக்கு தான் குமாரனை வந்தார். சரி, இன்னும் பார்க்குறோம். ஏசாயா 35:1, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். எப்போ புஷ்பத்தை போல செழிக்கும்? நல்ல நீரூற்று உண்டாக இருக்கணும், தரையில் ஈரப்பதம் இருக்கணும், உன் சரீரத்துக்குள்ளே நீதி விளையணும், நியாயம் அங்கே தங்கி தாபரித்து இருக்கும் பொழுது தான் புஷ்பத்தை போல. புஷ்பம் சொன்னால் நறுமணம் வீசக்கூடியது, ரட்சிப்பின் வாசனை. அல்லேலூயா. அது இப்போ உள்ளே இருந்து நறுமணம் வீசுது, துர்நாற்றம் இல்லை. அதிலே 2ஆம் வசனத்தில், அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும், லீபனோனின் மகிமையும்
கர்மேல், சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். எப்போதுமே ஈரப்பதவுடைய பள்ளத்தாக்கா இருக்கக்கூடிய லீபனோன், சாரோன், கர்மேல், இந்த மலையெல்லாம் எப்போவுமே பசுமையாக இருக்கும். அந்த மகிமை உனக்குள்ள நீதியும் நியாயமும் பசுமையாக விளைஞ்சி இருக்கும். அது அதற்கு அளிக்கப்படும். அதிலே சொல்கிறாரு அவர்கள்னு சொல்கிறாரு. இப்படி மாற்றப்பட்ட அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். ஐயா அம்மா, என்னம்மா கையில் வேதத்தை வச்சுருக்கிற, என்ன வேதத்தை கையில் வச்சுருக்கிற, இதெல்லாம் தேடுறியா? காணணும். கிறிஸ்துவுக்குள்ளாகி புது சிருஷ்டியாக மாறினா அந்த அனுபவமெல்லாம் உள்ளே வந்துடும். இதான் நீதி, அவருடைய நியாயம். இன்னும் சொல்கிறார் ஏசாயா 35:7, வெட்டாந்தரை, பழைய வாழ்க்கையில் வெட்டாந்தரையாக கிடந்த உன் சரீரம் தண்ணீர் தடாகமும், தண்ணீர் தடாகம்னா நிரம்பி கிடக்கு, குறையா இல்லை, வத்தவே வத்தாது, தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுக்களாகவும் மாறும். நீரூற்று, வறண்ட நிலத்தில் உள்ளிருந்து நீரூற்று கிளம்பி வருது. வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே, பழைய வாழ்க்கையில் பாவ சரீரத்துக்குள்ள வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்தது. ஏன்னா அங்கே எல்லாம் வனாந்தரம். அந்த அப்படிப்பட்ட இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அல்லேலூயா! அவ்வளவு செழிப்பு, நீர் செழிப்பு. இதைத்தான் சங்கீத பகுதியெல்லாம் மரமாக வெளிப்படுத்துகிறாரு. அது நீர்க்கால்கள் அண்டையில் நாட்டப்பட்ட மரத்தை போல இருப்பான்னு சொல்லி, நீர்க்கால்கள், தண்ணீர், மரம், இது நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். வேதத்தில் திட்டம் தெளிவுமாக அதை குறித்து சொல்கிறாரு. இன்னும் சொல்கிறாரு அதில் 8ஆம் வசனத்தில், அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. தீட்டுள்ள பழைய இருதயத்தை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே நீ வர முடியாது. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையராக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அவர்கள் போகிற திசை நேர சீயோனுக்குள்ளாக, பரம எருசலேமுக்குள்ளாக அது வழி நடத்தும். ஏசாயா 57:16 பார்க்குறீங்க, நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றென்றைக்கும் கோபமாக இருப்பதில்லை. உனக்கு வயசாகி போதில்லப்பா, என்ன தேடுற, என்னது, எதுக்காக வாழ்கிற, எதுக்காக கிறிஸ்தவனாக இருக்கிற, எதுக்காக ஞானஸ்தானம் வாங்கின? பாருங்கள், இதை சொல்கிறாரு, நான் என்றைக்கும் கோபமாக இருப்பதில்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்மாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே, தண்ணீர் வற்றி போகுமே. பரிசுத்தாவின் வழிநடத்தல் இல்லாமல் நாணல் வாடி காய்ந்து போவோம், சருகாய் போவோம், சோர்ந்து போகுமே. 57:18 பார்க்குறீங்க, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். மனம் திரும்புறீங்களா, தேடுறீங்களா, உங்களை குணமாக்குவேன் சொல்கிறாரு. அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கு அவர்களிலே துக்கப்படுபவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். 61:1 ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மேலே இருக்கிற ஆவியானவர் எதுக்கு கொடுக்கப்பட்டிருந்தார் சொன்னால், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. என்ன சுவிசேஷம்? என்னப்பா? மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். என்ன ஆரம்பம்? யோவான் ஸ்நானம் காலம் வரைக்கும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் அந்த காலத்துக்கு பின்பு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மன திரும்புங்கள் அப்படிங்கிற சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட ஆரம்பித்தாச்சு. இதைத்தான் இயேசுநாதரும் ஆரம்பித்தார், இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கார். அந்த ராஜ்யமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதி நியாயம் வாசமாக இருக்கிற உங்களுடைய சரீரம் அப்படி மாற்றுதார். அது பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிற ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மனுஷன் இந்த உலகத்தில் எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோங்கிற கவலையை விட்டுட்டு ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரத்தையும் தாகத்தை தீர்க்கிற, நீதியின் மேல் உள்ள பசி தாகத்தை தீர்க்கிற வேத வசன வார்த்தைகளை எப்பொழுதும் தியானிச்சுக்கிட்டே இருப்பான். அம்மா கவனிமா, ஏன் கவனியா, ஏதோ செய்தியை கேட்டு போனேன்னு இருக்கக்கூடாது. ஏசாயா 61:1 சொல்கிறாரு, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க,
கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இதுக்கு தான், வேறு எதுக்கும் அபிஷேகம் பண்ணலை. இயேசு கிறிஸ்துவ அபிஷேகம் பண்ணி ஜனங்களை பூரா அவருடைய நீதி நியாயங்களை நடப்பிக்கும்படிக்கு, உங்களை புது சிருஷ்டியை மாற்றும்படிக்குத்தான் அந்த அபிஷேகம் பண்ணினார். எப்போ இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு, ஐயோ இன்னும் பாவ சரீரத்தில் இருக்கிறேனே, என் இருதயம் தீட்டானவைகளை புறப்பட்டு அனுப்பிக்கிட்டே இருக்குதே, அந்த இருதயத்தை வேத வசன வார்த்தையினால் நொறுக்கினால், நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், இதான் நெறிந்த நாளில் சரியாக்கிற வழி, காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு, பாவ சிறைக்குள்ளே அகப்பட்டு கிடக்கிற எல்லா சரீர அவயவங்களையும் விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும், மனதெல்லாம் கட்டுண்டு கிடக்கு, கல் குருட்டாக்கப்பட்டு கிடக்கு, எல்லாத்தையும் சரியாக்குறாரு. கட்டவிழ்த்தலையும் கூறவும் அவர் என்னை அனுப்பினார், வேறு எதுக்கும் இல்லை. சங்கீதம் 9:9 சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தான், எல்லாருக்கும் தஞ்சம் இல்லை, எல்லாருக்கும் அவர் அடைக்கலம் இல்லை. தேடினா கண்டுபிடிச்சிருவீங்க. இன்னும் யோபு 5:6 சொல்கிறாரு, தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறது, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறது இல்லை. நீ வாழ்கிற இந்த உலகத்தில் புழுதியிலிருந்தோ மண்ணிலிருந்தோ தீங்கும் வருத்தமும் உண்டாகிறது இல்லை, உன்னுடைய சரீரத்தில் இருந்து. அதான் புழுதி, அதுதான் மண்ணாக இருக்குது. புழுதியிலிருந்து தான் தீங்கும் வருத்தமும் உனக்குள்ளே உண்டாகுது. எல்லாத்தையும் மாற்றி போட்டுவார்ப்பா. யோபு 5:7 சொல்கிறார், அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். அதிலிருந்து விடுதலை ஆகணும். எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாக இருங்கள்னு சொன்னார், சந்தோஷமாக இருங்கள்னாரு. அவருடைய ராஜ்யமே சந்தோஷத்துக்குரியது, வருத்தத்துக்குரியது இல்லை, அழுகைக்குரியது அல்ல, புலம்பலுக்குரியது அல்ல. இன்னும் சொல்கிறாரு யோபு 14:1, ஸ்ரீலிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாக இருக்கிறான். நீ ஏன் அப்படி இருக்கணும்? உலகத்தான் இருக்கட்டுமோ. ஸ்ரீலிடத்தில் பிறந்தவனாக இராதே, தேவனால் பிறந்தவன் தானா? அம்மா, நீ தேவனால் பிறந்திருக்கிறியா? மறுபடி பிறந்தவளாக இருந்தால் இது இல்லை. உனக்குள்ள சஞ்சலமும் உனக்குள் இருக்கிற எல்லா வாழ்நாள் குறுகினதெல்லாம் இனிமேல் இருக்காது. நீடிய வாழ்வு, நித்திய ஜீவன், அதுக்குள்ளே போயிடுவ. ஹலோ, இதெல்லாம் தேடுங்க. கடைசி காலம் யோபு 14:22 சொல்கிறாரு, அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவு இருக்கும். ஏன் கதறிட்டு கிடக்கிற? உன் மாம்சத்தை தூர போடு. அவன் ஆத்மா அவனுக்குள் இருக்க மட்டும் அதற்கு துக்கம் உண்டு. இந்த பழைய மனுஷனை கலைந்து போடாத வரைக்கும் நெறிந்த நாளல் தண்ணியை தேடிக்கிட்டே இருக்கும். பரிசுத்த ஆவி வந்தாத்தான் அது சரியாகும். சங்கீதம் 71:20 அநேக இட்டுக்களையும் ஆபத்துக்களையும் காணும்படிக்கு செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலுமிருந்து ஏற பண்ணுவீர். இதான் ஜெபமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கேட்கணும். உள் நாட்களெல்லாம் அலுப்புள்ளதும் வேலையெல்லாம் வருத்தம் உள்ளதாக இருக்கலாம். சமாதானத்துக்கு காத்திருந்தாலும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த நாளில் தேடுங்க. தேவன் உங்களோடு இருந்தால் மத்தேயு 14:30 சொல்கிறாரு, காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் தண்ணீரில் இறங்கி நானும் நடக்கட்டான்னு கேட்டவன் தான். தண்ணீரை பார்த்தான், காற்றை பார்த்தான், அவரை பார்க்கல. நீ எதை பார்த்துக்கிட்டு இருக்கிற? உன்னை சுற்றியில் இருக்கிற நெருக்கங்கள், காற்று, வேற ஆவிகள், அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறியா? இன்னும் சொல்கிறார், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அல்லேலூயா. அவனை எழுப்பி விட்டார். உங்களை என்னை தூக்கி விடுறது லேசான காரியம் அவருக்கு. இதுக்குத்தான் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். நெறிந்த நாணலை முறியாத தேவனாக இருக்கிறார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக இப்போ துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறப்பா. தேவனே, இந்த நாளிலும் தேவரீர் நீர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை அறிந்து கடைசி நாட்களிலே தேடிக்கொள்ளத்தக்கதாய், அந்த நாளலை மறுபடியும் உயிர்ப்பித்து கொள்ளத்தக்கதாய், அவருடைய ஆவியை இன்னும் அதிகமாய் எல்லை உள்ளதாய் மாற்றத்தக்கதாய் உதவி செய்யும். எரிந்து பிரகாசிக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும். எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நீர் அவர்களை விடுதலையாக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறப்பா.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. For contact, Evangelist K.P. John David, Door of the Light Ministries, Kovilpatti, 628-502. Phone number 7200-620090, 8072148809. Bank details: State Bank of India, Kovilpatti. Account number 1101779501. Branch code 00859. IFS code SBIN 0000859. MICR code 627002011. SWIFT code SBI NIN BB 469.